நெட் அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கான இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்லயுமே வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும். தட் இஸ் அ பிளான்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு யூனிட் 7ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். கம்பல்சரி எல்லா நெட் பேப்பர்ஸ்லயுமே கேட்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இது. இது வச்சு ஸ்மால் கண்டென்ட் தான். இதை நம்ம ஈஸியா இந்த கோடிங்ஸ் எல்லாமே படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா மார்க்ஸ் வந்து எடுத்துட முடியும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். இது வந்து பிளான்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டராக்ஷன்னா என்ன? ஸோ இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ பிட்வீன் ஒரு டூ பீப்புள் மோர் தென் டூ பீப்புள்ஸ்க்கு இடையில இருக்க ஒரு இன்டராக்ஷன், அவங்களோட தாட்ஸ் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்றது அப்படிங்கிறது தான் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது. இந்த இன்டராக்ஷன்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து வெர்பல் இன்டராக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து நான் வெர்பல் இன்டராக்ஷன் சொல்றது. வெர்பல் இன்டராக்ஷன்ஸ் வந்து த்ரூ கம்யூனிகேஷன் த்ரூ ஆர் லாங்குவேஜஸ் நம்ம வந்து பிட்வீன் பீப்புள்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றது வெர்பல் இன்டராக்ஷன் சொல்றது. நான் வெர்பல் இன்டராக்ஷன்ஸ் யூசிங் ஆஃப் கெஸ்டர்ஸ். ஸோ சைன் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றது, நம்மளோட பாடி லாங்குவேஜஸ்ல வந்து யூசிங் ஆஃப் கெஸ்டர்ஸ், நாடிங் ஹெட் இல்ல தம்ஸ் அப் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வெர்பல் இன்டராக்ஷன்ஸ் அப்படி ஆகும். ஸோ இந்த இன்டராக்ஷன் அனாலிசிஸ், அப்ப இன்டராக்ஷன்னா தட்ஸ் தாட்ஸ், ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் பிட்வீன் த டூ ஆர் மோர் பீப்புள்ங்கிறது. அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா அதை எப்படி அனலைஸ் பண்றது. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம், நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கு, பட் அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அந்த அனாலிசிஸ் ப்ராசஸ் இது எது மூலமா நடக்கும்னா என்கோடிங் அண்ட் டீகோடிங். என்கோடிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டடி பேட்டர்ன். இதோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு, கரெக்டான விதத்துல வந்து ஒரு கிளாஸ் ரூம்ஸ்ல போனோடனே ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், தென் அதுக்கப்புறமா அது டீச்சர்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அவங்களோட டெஸ்டிங் தேர் ப்ரீவியஸ் நாலேஜஸ், தென் அதுக்கப்புறமா மோட்டிவேஷன்ஸ் போறது. இது மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்கு. அந்த ஸ்டடி பேட்டர்ன் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒன்னும் என்கோட் பண்ணிட்டு அதை டீகோட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த அனாலிசிஸ் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்கோடிங்கிறது ஒரு கோட் சிம்பிள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கோடு இருக்கும், 1 2 3 அந்த மாதிரியான ஒரு கோடு இருக்கும். அப்புறம் டீகோடிங் அப்படிங்கிறது இந்த கோடிங்கை திருப்பியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல இருந்து அந்த ஒரிஜினல் ஈவெண்ட்டை வந்து எடுக்கிறது. ஒரிஜினல் ஈவெண்ட் ஆஃப் இது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் பார்த்தோம்னா இட்ஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் இருக்கும். என்கிரிப்டட் அப்படிங்கிறப்ப இட் இஸ் கோடட். ஒருத்தர் நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து கோடடா ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வந்து டீகோடா மாத்தி அந்த ஒரிஜினல் மெசேஜ் என்னவோ அப்படிங்கறது அந்த ரிசீவருக்கு போய் சேர்றதா இருக்கும். ஸோ அதுதான் என்கோடிங் அண்ட் டீகோடிங்கோட ப்ராசஸ். ஸோ இது மூலமா தான் இன்ட்ராக்ஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் வந்து எதுக்கு இருக்கும், வாட் இட் இஸ் கிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் த டீச்சர் டஸ் இன் த கிளாஸ் வைல் டீச்சிங். ஸோ டீச் பண்ணும் பொழுது அந்த டீச்சரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆயிருக்காங்க, அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து interaction analysis. It's an analytical observation scheme. Like எப்படி நம்ம மைக்ரோ டீச்சிங்னா நம்ம சொல்லி கொடுக்குறோம், அண்ட் கிளாஸ் ரூம் லெசன் பிளான்ல வந்து நம்ம டீச் பண்ணிட்டு அவங்களை அப்சர்வ் பண்ணி எடுக்கிறோம்ல. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி அனாலிட்டிக்கல் டெக்னிக் தான். அடுத்ததா இது மூலமா நிறைய we can identify அவங்களோட கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணலாம். we can classify and measure the ஸ்பெசிபிக் வேரியபிள்ஸ். இந்த கிளாஸ்ல நிறைய லெக்சரிங் நடந்திருக்கு, இந்த கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை ஃபர்தரா ஸ்டடி பண்ணவும் முடியும். அண்ட் இந்த சிஸ்டம் ஆஃப் கேட்டகரிஸ் என்கோட் அப்படிங்கிறது குவான்டிஃபை, அந்த டீச்சரோட கிளாஸ் ரூம் பிஹேவியரை குவான்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும், மார்க்ஸ் கொடுக்க முடியும். 95% வந்து இது கரெக்டான வெல் டிசர்விங்கான ஒரு கிளாஸா இருந்திருக்கு அப்படிங்கிற திங்ஸ். கிளாஸ் ரூம்ஸ்ல நடக்கிற அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கிற எல்லா விதமான பிஹேவியரையும் குவான்டிஃபை பண்றதுக்கு இந்த இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். ஸோ இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் மெயினா இப்ப நம்ம பார்க்க போறது கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். த மெத்தட் ஆஃப் அப்சர்விங் அண்ட் அனலைசிங் த வெர்பல் பிஹேவியர். டீச்சரோட வெர்பல் பிஹேவியர் வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த இடத்துல கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது. So இது வந்து பிளான்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் இஸ் an important topic. So he has found this classroom interaction analysis. இந்த இன்டராக்ஷனை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ் ரூம்ஸ்ல நடக்கிற எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸையுமே எப்படி வந்து கோடிங் கொடுத்து அதை அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தடா இவர் கொடுத்திருக்காரு.
So Flanders interaction analysis, which was developed by Ned Flanders 1959 பண்ணிருக்காங்க. So which is an innovation that makes possible significant insights. So என்ன மாதிரியான significant insightலாம் இதுக்கு கொடுக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்னும் எப்படி இன்னோவேட்டிவா பண்ணலாம், இல்ல எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அனாலிசிஸ் முடிச்சு வர ரிசல்ட் வச்சு we can easily interpret the results also. So lot of categorization வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்கோட் பண்றது, அடுத்தது டீகோட் பண்றது. ஸோ என்கோடிங் வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரலா வந்து இந்த இன்டராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரிஸ் வந்து FIAC அப்படிங்கிற கோட்ல வந்து சொல்லுவோம். ஸோ இதை மொத்தமா 3 விதமா பிரிக்கிறது. ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட டாக், அடுத்தது பீப்புள்ஸோட டாக், சைலன்ஸ் ஆர் கன்க்ளூஷன். டீச்சர் டாக் அப்படிங்கிறது டீச்சர் வந்து கிளாஸ்ல பேசுறது, ஸ்டூடெண்ட் டாக் தான் நம்மளுக்கு பீப்புள் டாக்ங்கிறது. இந்த டீச்சர் டாக்ங்கிறத 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்னு டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு நான் வெர்பல் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷனா மாறும். சோ இது வந்து எதுக்குள்ள வரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a ரெஸ்பான்ஸ். இந்த டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டீச்சர் வந்து கொடுக்கறது, இட்ஸ் an இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே என்ன கேட்டகரியில பிரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தி ஃபீலிங். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ்ல அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேர்ட்ஸ்ல சொல்லாம நாடிங் ஹெட் மூலமா சொல்றது, அந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி கிவன் அஸ் 1. அது கேட்டகரி 1ல வரும். அடுத்தது praises or encourages. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம praise பண்ணிருக்கோம், வெரி குட், கரெக்ட், யுவர் எக்ஸலண்ட் ஆன்சர் யூ கிவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு praises வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து 2ன்ற கேட்டகரியில வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்செப்ட்ஸ் திஸ் யூசர்ஸ் பீப்புள்ஸோட ஐடியாஸ். பீப்புள்ஸோட ஐடியாஸ் வந்து கரெக்டா இருக்கு, எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கறது டீச்சர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா தென் த கேட்டகரி இஸ் 3. தென் ஆஸ்க் கொஸ்டின். இப்ப நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றப்ப தட் வில் கம்ஸ் அண்டர் இந்த 4. அடுத்தது டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இனிஷியேஷன் சொல்றோம். ஸோ இதோட கேட்டகரி வந்து 5, 6, 7. 5ங்கிறது லெக்சரிங், 6ங்கிறது கிவ் டைரக்ஷன். டீச்சர் வந்து இப்ப லெக்சரிங் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்ட்ல அவங்க கிளாஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க, மெயின் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா that will be given as a 5. தென் வந்து இட்ஸ் a give directions. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இது இப்படி எல்லாம் பண்ணணும், இது இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ல நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா அதோட கேட்டகரி ஸ்கோர் வந்து 6 ஆகும். தென் the teacher is criticizing or justification ஏதாவது கொடுக்குறாங்கன்றப்ப the scoring is 7. சோ இப்ப இது வரைக்கும் பார்த்தது டீச்சரோட டாக். இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்குள்ள நுழையிறாங்க. போனதுக்கு அப்புறம் த அப்சர்வர், யாரு வந்து இந்த அனாலிசிஸ நம்ம பார்க்க போறோமோ அப்சர்வரும் உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு அந்த 40 மினிட்ஸ்க்கு அவங்க வேணும்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கேட்டகரி எல்லாமே நல்லா மக்கப் பண்ணியும் அவங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லி தரோவா இருக்கணும், அப்பதான் கரெக்டா போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் போனோடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுந்து நிற்பாங்க, ஒரு குட் மார்னிங் ஆர் குட் ஈவினிங் விஷஸ் நடக்கும். அதுக்கப்புறமா டீச்சர் வந்து she will give some இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், இல்ல அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்றதா இருக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ள போகும்பொழுது ஒரு சைலன்ஸ்ங்கிறது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல அடுத்ததா வரப்போகுது. பீப்புள்ஸோட டாக் எப்படி இருக்கு, அடுத்ததா வந்து நமக்கு பார்க்குறது பீப்புள்ஸோட டாக். இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆர் இனிஷியேஷன் சொல்றது. ரெஸ்பான்ஸ்ங்கிறது பீப்புளா அவங்களா ஏதாவது ரெஸ்பான்ஸ் நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்கிறப்ப will give the score is 8. and people வந்து அவங்க ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டுக்காக அவங்களா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அப்ப அதுக்கு கொடுக்க போறது 9ங்கிற ஸ்கோர். லாஸ்டா இருக்குது சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா we have to give the score is 10. சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷனுக்கு அப்ப the டீச்சர் வந்து உள்ள வரும் பொழுது there will be some silence. ஸோ எப்பொழுதுமே நம்ம ஒரு ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 10ங்கிற ஸ்கோர்ல தான் ஆரம்பிப்போம். தென் the டீச்சர் வந்து ஓகே யூ கேன் சிட், வாட் வி saw in the last class அப்படிங்கிறத கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றதா இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதும் அதுக்கான ஸ்கோரிங்ன்றத நம்ம கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ டீச்சர் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க, ஓகே அவங்க சொன்ன ஆன்சருக்கு இவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க, ஏதாவது 3 மினிட்ஸ்க்கு மேல 3 செகண்ட் மேல வந்துட்டே இருந்தது அப்படின்றப்ப தென் we have to give the same scoring. ஒரு லெக்சரிங்ன்றது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு முடியாது, அதே லெக்சரிங் வந்து திருப்பி ஒரு 3 மினிட்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்றப்ப then we can give the 5ன்ற ஸ்கோர் வந்து அடுத்து எத்தனை நேரம் வந்துட்டே இருக்கும், ஒரு 3 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அந்த லெக்சரிங் ஸ்கோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கும்.
ஸோ இது யூசேஜ் ஆஃப் பிளான்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் எப்படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பண்றோம். அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ண போறோம். ஸோ அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங்ல அப்ரோப்ரியேட் பொசிஷனிங் இருக்கா, ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டிங் கொடுக்கணும். எல்லா கோட் நம்பரும் நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நோட் டவுன் வித்தின் 3 seconds. 3 secondsக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்றத நோட் பண்ணிட்டே இருக்கணும். ரெக்கார்ட் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் த காலம், ஒரு காலம் பேட்டர்ன்ல இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸ். இங்க வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அப்சர்வ் கேட்டகரிஸ் ஆர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங்ல 10, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைலன்ஸ்ங்கிறது இருக்கும். ஸோ 10. அடுத்தது வந்து 2. அப்ப 2ங்கிற ஸ்கோருங்கிறது ஆக்சுவலி எதுக்கு இருக்கு பார்த்தோம்னா பிரைசஸ் ஆர் என்கரேஜ், த டீச்சர் இஸ் பிரைசஸ். அதே திருப்பியும் கண்டினியூ ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மேபி அவங்க ஒரு பிரைஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால அந்த 2. அடுத்தது வந்து 4ன்னு இருக்கு. 4ங்கிறது டீச்சர் இஸ் ஆஸ்க் த கொஸ்டின் வாட் வி சா இன் த லாஸ்ட் கிளாஸ், இதுனா என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 3 seconds போனதுனால 4ங்கிற கோடிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டீச்சர் இஸ் கான் டு த லெக்சரிங் செஷன். ஸோ அது வந்து 5. 6ங்கிறது கிவிங் டைரக்ஷன்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கேட்டகரைசேஷன் வந்து ஸ்பிளிட் பண்ணி கோடிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கோட் பண்ணி என்கோட் பண்ணி வச்சுட்டோம். இப்ப அடுத்ததா இதை வந்து எப்படி பண்ணணும், பேரிங் பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கிறத பேரா எடுக்கிறோம். 10 இருந்தது, அதுக்கப்புறம் 2 இருக்கு. 2, அடுத்தது 2, 4. இப்ப இருக்கிறதெல்லாம் நம்மளோட இந்த மாதிரி வெர்டிகலோ ஹரிசாண்டலோ எழுதிட்டு we have to pair it. எப்படி 10 and 2, அப்புறம் 2, 2 எடுக்கணும். தென் 2, 4 எடுக்கணும். 4, 4 தென் 4, 5. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் பேரிங்ஸ்ல till 9, 10 வரைக்கும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் we have to put this in the interaction matrixல interpretation பண்றது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மொத்தம் 10 ஸ்கோர்ஸ் இல்லைங்களா. ஸோ ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் நம்மளோட ஸ்கோர்ஸை எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஆர்டர் பேர் என்ன இருக்குன்னு பாருங்க. 10, 2 இருக்கு. அப்ப 10, 2 எங்க இருக்கு, 10ங்கிறது இந்த இடத்துல ரோல பார்க்கணும். அந்த ரோல பார்த்துட்டு பாருங்க, இந்த 10 அப்படிங்கிறது இந்த 10, 2 which is இந்த மாதிரி இல்ல நம்ம என்ன பண்ணணும், லைக் டேலி மார்க்கும் போடலாம், இல்ல நம்ம ஸ்கோரிங்ன்றது இந்த மாதிரி கொடுக்கலாம். 10, 2. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன வருது இப்ப இந்த இதுல, இப்ப 2, 2 இருக்கு. So next scoring வந்து 2, 2. So 2, 2 which is given in 2, 2 as one score. So like that எல்லா பேர்ஸையும் இந்த மாதிரி மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு வெர்டிகலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஹரிசாண்டலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா டோட்டலி 16 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் we have to analyze it. இந்த 10x10 மேட்ரிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான இருக்கிற ஒரு 5 திங்ஸா பார்க்கணும் நம்ம இங்க. டீச்சர் டாக் எப்படி இருக்கு. அப்ப டீச்சர் டாக்கோட கேட்டகரைசேஷன் டில் 7 வரைக்கும் நம்ம கோட் பண்ணிருந்தோம். அப்ப டீச்சரோட டாக் என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7ல என்ன வந்தது divided by n into 100. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 7 காலம் ஃபுல்லுமே நம்ம ஆட் பண்ணிட்டு இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இந்த 7 காலம் வரைக்கும் உள்ளதை ஃபுல்லுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை த ஓவரால் நம்மளுக்கு 16 ஸ்கோர் இருந்ததுங்களா. ஸோ அந்த ஸ்கோர்ஸை டிவைட் பண்ணி எழுதாதான் இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் ஆடிஷன் டிவைடட் பை n into 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணனா we can say that the teacher talk in the classroom was like this. Indirect teacher talk எவ்வளவு தூரம் இருந்தது, அது வந்து 1, 2, 3, 4 முடிஞ்சது டிவைடட் பை n into 100. டைரக்ட் டீச்சர் டாக் வந்து 5, 6, 7 இருந்தது. அப்ப 5 plus 6 plus 7 divided by n into 100. பீப்புளோட டாக் என்ன வந்தது, ஸோ 8 plus 9 by n into 100. அப்புறம் சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் லாஸ்ட் 10th காலம்ல என்ன விதமான ஸ்கோரிங் இருக்கு. ஸோ அந்த 10th காலமோட ஸ்கோரிங் பை n into 100. ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு மேஜரான திங்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுல இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட டீச்சர் டாக் மட்டும் எடுத்திருக்கேன். 1 plus 2 plus 3 plus 6 till 6 வரைக்கும் டீச்சரோட டாக் இருக்குங்களா. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா till 7 வரைக்கும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு, till இது வரைக்கும் 1 plus 2 plus 2 plus 4 plus 2 plus 1 வரைக்கும் நம்ம எடுக்கணும்.
ஸோ எடுத்தோம்னா வில் கெட் த ஓவரால் திஸ் டிவைடட் பை 16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பை 16 பண்ணனா யூ வில் கெட் திஸ் ஸ்கோர் 75. அப்போ டீச்சரோட டாக் எப்படி இருக்கு? 75% இருந்திருக்கு அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல. இதுதான் இப்ப நிறைய இடத்துல இப்ப யூஸ் ஆஃப் FAS இது எதுக்காக இருக்குன்னு பார்த்தோம்னா, டீச்சர் யூஸ் த கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ்ல பார்க்கும்போது 1 2 3 4 தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் டீச்சரா தான் இருக்க முடியும். அண்ட் தென் 5 6 7 யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டீச்சர். ஸோ மேஜர் இவங்களோட ரோல் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்பது இருந்திருக்காது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிளஸ் 10ங்கிற ஸ்கோர் வந்து மெஜாரிட்டி அந்த இன்டராக்ஷன் அனாலிசிஸ்ல இருந்தோம்னா இந்த டீச்சரோட வந்து இட்ஸ் வெரி இன்எஃபெக்டிவ் இன் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு இது மூலமா கிடைக்கிறதா இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ இன் Flanders and interaction analysis, the categories which of the following are related to indirect teacher talk. Indirect teacher talkல இருந்தது இது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெக்சரிங், giving directions, acceptance of meaning, criticizing or justifying authority by the teacher, praising or encouraging, using students' ideas in a talk by the teacher. ஸோ இதுல இருந்தது பார்த்தோம்னா இட்ஸ் அன் இன்டைரக்ட் டீச்சர் டாக்ல நம்ம பார்த்தது accepts the feeling, அடுத்தது praising or encouraging, then students ஓட ideas அதை யூஸ் பண்ணிட்டு then a talk by the teacher, using students ideas in a talk by the teacher, using of gestures சொல்லலாம். இந்த lecturing, giving direction, ஸோ இது எல்லாமே எந்த பார்ட்ல இருக்கு? கிரிட்டிசைசிங், ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஸ்கோர் நம்பர் 7. ஸோ அதுக்கானது எல்லாமே டீச்சர் டாக்ல வந்துடும், டைரக்ட் டாக்ல வந்துடும். Okay, so options are C, E, F. So next, which of the following code describes a direction, commands, or orders to which people they expected to comply as per the Flanders interaction category? இதுல வந்து direction, commands கொடுக்கறதெல்லாம் எதுலன்னு பார்த்தோம்னா, which gives a category is 5 or 7, 3 or 6. So the category is 6. So 6ல தான் giving direction. So இந்த code base பண்ணி நமக்கு questions கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் அட்மிஷன் விச் இஸ் ஓப்பன் ஃபார் காலேஜ் டிஆர்பிக்கு இருக்கு. ஃபார் த கோர்சஸ் இங்கிலீஷ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் பேப்பர் 1க்கு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். ஸோ தே வில் கிவ் தி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ.